இத்தனை வருஷமா இருக்கிற அந்த உழைக்கிற குணம் அது எப்படி மாறும்? அதெல்லாம் மாறவே மாறாது. அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, ஒன்னே ஒன்னு சொல்ற, எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான். ஒரு பைசா தொட மாட்டான். எனக்கு அது அவசியமே இல்லை. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு துளி ஊழல் கரை கூட படியவே படியாது, படியவும் விட மாட்டான். நீங்க கேட்கலாம், இது என்ன சினிமாவா? இதன முதல்வன் படமா? ஒரே நாள் நம்ம இவர் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாரான்னு நீங்க கேட்கலாம். ஓகே, பிராக்டிகலா அது பாசிபிள் இல்லதான். பட் இட் இஸ் அ ப்ராசஸ், ரைட்? இட் இஸ் அ ப்ராசஸ். இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தன் அரசியலுக்கு வர்றான் அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா, அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது அப்படின்னா, அதை பார்த்துக்கிட்டு அவன் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும், என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும், இந்த அடங்கி போறதுக்கோ, இந்த அண்டி பொழைக்கிறதுக்கோ, இல்ல இந்த அடிமையா இருக்கிறதுக்கால நாம அரசியலுக்கு வரல. என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். அண்ட் முக்கியமா தோழர்களே, மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா அது பத்தாது. என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா தோழர்கள்கிட்ட அந்த நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கை இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருக்குது. ஆனா அதை தொடர்ந்து இருக்கிற மாதிரி நீங்க எல்லாம் நடந்துக்கணும். தப்பு பண்ண யாரா இருந்தாலும் தப்பிக்கவே முடியாதுன்ற அந்த ஒரு பயம் இருக்கணும். எல்லாரும் உங்களை தான் கேட்கிறேன், எல்லாரும் உண்மையா உழைப்பீங்கல்ல? யாருக்காகவும் எதுக்காகவும் நம்மளோட அரசியல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. செய்வீங்கல்ல? அண்ட் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா இருந்து சேர்ந்து உழைச்சி ஜெயிப்பீங்கல்ல? சரி, நமக்காக நம்ம மக்கள் கண்டிப்பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி ஜெயிக்கிறதுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? மக்களிடம்னு செல்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னதை ரொம்ப டீப்பா சின்சியரா அடாப்ட் பண்றதோட மட்டும் இல்லாம நம்மளோட அரசியல்ல அதை செயல்படுத்தணும். அதுதான் முக்கியம். ஏன்னா இப்ப அரசியல் இருக்கிறவங்க அண்ணாவை மறந்துட்டாங்க. அண்ணா ஆரம்பிச்ச கட்சியும் அண்ணாவை மறந்து சுயநலமா மாதிரி பல வருஷம் ஆச்சு. அண்ணா பேர்ல இருக்கிற கட்சியும் அவரை மறந்து பல வருஷம் ஆச்சு. ஆனா நாம அவரை மறந்துடக்கூடாது. மக்கள் கிட்ட போகணும், மக்களோட மக்களாவே இருக்கணும், மக்களுக்காகவே இருக்கணும். அதுக்காக நாம என்ன செய்ய போறோம், என்னெல்லாம் செய்ய போறோம், அதுக்காக தான் இந்த மீட்டிங். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு.
தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.